சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் சீதாவை பார்க்கறதுக்காக சந்திரா வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சமயம் சீதா கிட்ட முத்து சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் அருணை பற்றி தான் நமக்கு தெரியும்ல, அருண்கிட்ட நீ பொறுமையாக பேசியிருக்கணும். நான் நல்ல பேர் வாங்குறதா இருந்திருந்தா கண்டிப்பாக எல்லார்கிட்டேயும் நான் தான் இங்கே உங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சேன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்ற அவசியமே இல்லை. நீ சந்தோஷமாக இருக்கணும் சீதா, அதுக்காக தான் நான் உண்மையை சொல்லலை. இருந்தாலும் அருணுக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரூமில் இருந்து அருண் வராரு. அருணை பார்த்த உடனே முத்துவும் மீனாவும் திருன்னு முழிக்கிறாங்க. என்ன சீதா, அருண் வந்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, அக்கா என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் நான் இன்னும் அருண் மேலே கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவும், மீனா முதல்லையே சீதா கிட்ட நீ ஃபோனில் பேசியிருக்கணும், அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்திருக்கணும். தேவையில்லாமல் வந்துட்டோமோ, அருண் என்ன பேச போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அங்கே வந்த சத்யாவும், சீதா தான் ரொம்ப கோவமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, ஆனால் அருண் மாமா சீதா மேலே எந்த கோவமும் இல்லைன்னு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. இதுக்காகவா சீதா இப்படி பிரச்சனை செஞ்ச? முத்து மாமா உதவி செஞ்சா என்ன, அருண் மாமா உதவி செஞ்சா என்ன, எப்படியோ இப்போ நம்ம அம்மாவுக்கு கடை கிடச்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் நீ ஏன் இவ்வளோ மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அருண் என்ன இருந்தாலும் முத்து மாமாவை அப்படியெல்லாம் நீங்கள் பேசுனது தப்பு தான், எனக்கு அதெல்லாம் பிடிக்கலல்ல, அதான் இங்கே வந்துட்டேன். ஆனால் இப்போ எதுக்கு என்னை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்க, சீதா ஏற்கனவே நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், இதை பற்றி மறுபடியும் பேச வேண்டான்னு சொல்லிட்டேன். முதல்ல கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இங்கே இருந்தால் மற்றவங்கக்கிட்ட நான் பேச வேண்டியதாக இருக்கும், அதன் மூலமாக பிரச்சனை வந்தாலும் நீ தான் என் மேலே கோவப்படுவ. எனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நம்ம வீட்டுக்கு போனால் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்ல, அதை தானே நீ யோசிக்கணும். உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன், உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன், மற்றவங்களுக்காக என் மேலே கோவப்படுறியே சீதா, என்ன சீதா இதெல்லாம்? மறுபடியும் நான் இனி யாரை பற்றியும் பேச மாட்டேன், உன்கிட்ட மறுபடியும் வேணும்னா மன்னிப்பு கேட்குறேன் சீதா அப்படின்னு அருண் பேசுகிறதுனால உடனே மீனா சொல்கிறாங்க, அருண் சரியாக தானே பேசுகிறாரு, உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டார்ல, இப்போ உனக்கும் அருணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்காத, முதல்ல அருண் கூட இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே சீதாவும், எப்படிக்கா மாமாவை இன்னும் அருண் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, இப்போ கூட மாமாவும் அக்காவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அக்கா உன்கிட்ட கூட அருண் பேசுகிறாரு, ஆனால் மாமாவை பார்த்தாலே அருணுக்கு அவ்வளோ கோவம் வருதுல்ல, அதனால தான்க்கா முத்து மாமாவோட அருமை பெருமை தெரிஞ்சுக்கிட்டா அருண் இப்படிலாம் பேச மாட்டார், கோவப்பட மாட்டார்லக்கா, அதனால தான் நான் அருண்கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அருண் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல உடனே முத்துவும் அருணை பார்த்துக்கிட்டே மெதுவாக சீதா கிட்ட சொல்கிறாரு, அதெல்லாம் அருண் என்னை புரிஞ்சிக்க வேண்டாம், மீனா என்னை புரிஞ்சுக்கிட்டா போதாதா என்ன? என் மேலே மீனாவுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அருண் புரிஞ்சிக்கலனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் யார் வழிக்கும் போக மாட்டேன், எந்த பிரச்சனையும் செய்ய போகிறதில்ல, நீ உன் வாழ்க்கையை பாரு, நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் பொறுமையாக இருக்கேன், அதனால் அருண் மேலே இதில் தப்பே இல்லை சீதா, நீ புரிஞ்சுக்கணும்னு அருண்காக முத்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. உடனே சீதாவும், மாமா நீங்களே அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லை நானும் அருணும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்காக தான் மறுபடியும் அருண் வீட்டுக்கு நான் போகிறேன் மாமா, மறுபடியும் அருண் பிரச்சனை செஞ்சாருன்னா, உங்களை தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்தினாருன்னா நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்ல உடனே அருண் எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாரு, அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது, யாருக்கும் நான் பிரச்சனை செய்ய மாட்டேன் சீதா, அதே மாதிரி யாரும் என்னுடைய வேலையிலையும் தலையிட வேண்டாம் அப்படின்னு முத்துவை பார்த்துட்டு சொல்லிட்டு, என் மேலே நம்பிக்கை இருந்தா எங்கள் வீட்டுக்கு நீ கிளம்பி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே அருண் கூப்பிடுறாரு. முத்து மாமாவே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நான் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும்போது நான் ஏன் இன்னும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க போகிறேன், நான் கிளம்பி வரேன் அருண் அப்படின்னு முத்து பேசின பேச்சால் மனசு மாறின சீதா மறுபடியும் அருணை மன்னிச்சுட்டு இனி என் மாமாவை பற்றி அப்படி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க சீதா. இதெல்லாம் பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சத்யாவும், நானும் அம்மாவும் சீதா கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம், சீதா எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு ரொம்பவே அடம்பிடிச்சா, ஆனால் நல்ல வேலை மீனாக்கா நீங்கள் முத்து மாமாவை கூப்பிட்டு வந்தீங்க, முத்து மாமா பேசின உடனே சீதா மனசு மாறினது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக அருண் கூட கிளம்பி போனதை பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு சத்யா. உடனே சந்திராவும், ஆமாம் மாப்பிள்ள உங்களை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அருண் தம்பி ரொம்ப கோபமாக பேசுகிறதுலாம் சீதாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, என்ன செய்ய, சீதா விரும்பி அமைச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைக்கு இப்போ நீங்கள் தான் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, எங்களுக்கு மட்டும் இல்லை
சீதா வாழ்க்கைக்கும் நீங்கள் செய்கிற உதவியாலாம் இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்கிறாங்க சந்திரா. அத்தை என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா நான் தானே வந்து பேசணும், புரிய வைக்கணும். சீதா சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா, பார்த்தீங்களா என் வீட்டில் உள்ள எல்லாரும் உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் நல்ல வேலை இப்போ இங்கே அருண் இல்லை. உடனே அருணுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவம் வந்திருக்கும். என் வீட்டுக்காரர் நல்ல பேர் வாங்கினா அருணுக்கு பிடிக்க மாட்டேங்குதுமா, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே சந்திராவும், எனக்கு எல்லாமே புரியுது மீனா. இங்கே முத்து தம்பி நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்கிறது அருண் தம்பிக்கு பிடிக்கல. அதனால தான் அருண் மாப்பிள்ளை இப்படிலாம் செய்கிறாரு. சீக்கிரமாகவே முத்து மாப்பிள்ளையோட நல்ல மனசை அருண் வந்து புரிஞ்சுப்பார். அது வரைக்கும் நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும். எப்படியோ சீதா ரொம்ப மனசு வேதனையோடு நம்ம வீட்டுக்கு வந்தா. இப்போ அருண் தம்பியோட திரும்பி போனதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, அதான் வந்து என் வீட்டுக்காரர் பேசிட்டாருலம்மா, இனி சீதா வந்து அவள் வாழ்க்கையை பார்த்துப்பா, எங்களை பற்றி யாரும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரித்த, எனக்கும் சவாரிக்கு போகணும், நேரமாகுது. மீனா, நீ வேணும்னா பேசிட்டு வரியா அப்படின்னு கேட்க, அதான் சீதாவே கிளம்பி போயிட்டா, அப்புறம் எனக்கு இங்கே என்னங்க வேலை? அம்மாவும் பூ கடைக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே சத்யாவும், அக்கா நீ என்னக்கா இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறியே, அந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது, அதை ஏன் கேட்குற? ஸ்ருதி உதவி செஞ்சதால் இப்போ நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து பூ ஆர்டர் மட்டும் இல்லாமல் மாலை ஆர்டர் வந்து செய்கிறாங்க. இங்கே அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ரூட் பொக்கே ஆர்டரும் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு இப்போ நேரமே இல்லை. இருந்தாலும் சீதா வாழ்க்கையை பற்றி யோசிச்சு தான் சீதா கிட்ட பேச வந்தோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடியே அருண் வீட்டுக்கு வருவாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் உள்ள எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி புதுசாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாசுதேவன் வராரு. இங்கே ஸ்ருதி தனியாகவே பிஸ்னஸ் எல்லாத்தையும் கவனிக்கிறத பார்த்துட்டு ஸ்ருதிக்கிட்ட வந்து பேசுகிறாரு. என்னம்மா ஸ்ருதி, உன் பிஸ்னஸ் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, வாங்கப்பா ரொம்ப நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்ல, நீ ரவிக்கிட்ட பேசுனியா? உன் மாமியார் ரவிக்கிட்ட பேசுனாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்பா என்ன பிரச்சனை, எதை பற்றி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் ரவி இப்போ மனசு மாறியிருப்பார், உன்னுடைய ரெஸ்டாரண்ட் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருப்பாருன்னு தான் பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது, அப்பா ரவிக்கிட்ட இதை பற்றி நான் பேசுகிறதாவே இல்லை, நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள், இனி இந்த பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் தனியாக இருந்து என்னால் பிஸ்னஸ் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ரவி உதவி செஞ்சாதான் எனக்கு பிரச்சனை. தனியாக இருந்தால் என் விருப்பத்துக்கு இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நான் பார்த்துப்பேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வாசுதேவன் சொல்கிறாரு, அப்படி இல்லை ஸ்ருதி, நீ வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உனக்கு என்னென்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சோம். ஆனால் என்னைக்கு ரவியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ, ரவி நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறாரு. உன் வாழ்க்கையில் நீ யோசிக்கிறத ரவி வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லும்போது, அப்பா கொஞ்சம் இருங்கப்பா, அங்கே கஸ்டமர்லாம் வந்திருக்காங்க, என்னென்ன நான் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த கஸ்டமர்கிட்ட என்ன வேணும்னு கேட்குறது, சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு எல்லா வேலையவும் தன்னுடைய பிஸ்னஸை வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்ருதியும் இதை பார்த்துட்டு வாசுதேவன் நினைக்கிறாரு, ரெஸ்டாரண்ட்டில் எல்லாரும் இருக்காங்க, ஆனாலும் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக ஸ்ருதி எவ்வளோ கஷ்டப்படுறா. பொறுப்பான வேலையவும் பார்த்துக்கிட்டு ரவிக்காக ஆரம்பித்த பிஸ்னஸை ஸ்ருதி செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும், என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு பார்க்க ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. என்ன தான் ஸ்ருதி வந்து எங்ககிட்ட பணம் வாங்கினது தப்புன்னு ரவி சொன்னாலும், இங்கே ஸ்ருதி வந்து இப்போ ரவியோட மனைவியாக இருக்கிறதுனால, இங்கே ஸ்ருதி வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே இந்த பொறுப்பை நானே எடுத்து செய்கிறேன்னு ரவி மாப்பிள்ளை சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி அங்கே ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு வாசுதேவன் இப்படி நினைக்கிறாரு. ஆனால் ரவி மாப்பிள்ளை இங்கே ஸ்ருதியை கண்டுக்காமல், இங்கே வேலை செய்ய வராமல், ஸ்ருதி பிஸ்னஸை பற்றி யோசிக்காமல இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அங்கே ஸ்ருதி வராங்க. அப்பா என்னப்பா உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நான் கொண்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு ஸ்ருதி சந்தோஷமாக தான் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஜூஸ் எல்லாம் கொண்டு வராங்க. உடனே இங்கே ஸ்ருதிக்கிட்ட, உங்கள் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் அம்மாவுக்கும் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வாசுதேவன் ஸ்ருதிக்கிட்ட வந்து பேசுகிறாரு, உங்கள் மாமியார்கிட்ட நாங்கள் பேசினோம், அவங்க ரவி மாப்பிள்ளைக்கிட்ட பேசலையான்னு கேட்க, அப்பா நீங்கள் பேசி தான் இங்கே வந்து ரவிக்கிட்ட என் மாமியார் பேசிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதெல்லாம் ரவிக்கு பிடிக்கலப்பா, நான் சொல்லி தான் என் மாமியார் விஜயா வந்து ரவிக்கிட்ட இப்படி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி பேசுகிறாங்கன்னு ரவி நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை செய்கிறாருப்பா ரவி, அதனால் இனி என் வாழ்க்கையை பார்த்துக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் இந்த பிஸ்னஸை பற்றியோ என்னை பற்றியோ என் மாமியார்கிட்ட மட்டும் இல்லை, என் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே வாசுதேவன் நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்ல, அப்பா எனக்கு இன்னொரு உண்மையும் தெரியணும்னு சொல்ல,
என்னன்னு கேட்க, நீங்கள் நீத்துக்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் நீத்துக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குப்பா நீத்துக்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்க, உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த நீத்து எதுக்காக வந்தாங்க? நீ வர சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, அப்பா யார் வர சொன்னா என்ன? நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு கேட்கும்போது, நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் ரவி மாப்பிள்ள வேலை பார்க்கக்கூடாதுன்னு பேசினோம். அதெல்லாம் நீத்துவுக்கு பிடிக்கலையா? ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, அப்பா நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் ரவிக்கிட்டேயே பேச வேண்டாம் நான் சொல்கிறேன். அப்புறம் எதுக்காகப்பா நீத்துக்கிட்ட நீங்கள் பேசணும்? நீங்கள் நீத்துக்கிட்ட பேசினதால இப்போ வரைக்கும் உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் நீத்துக்கிட்ட என்னென்ன பேசியிருக்காங்கன்னு தெரியுமான்னு என்ன கேள்வி கேட்குறாரு ரவி. ஆனால் எதையும் கேட்டு தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டேன். இனி யார்கிட்டையும் என்னுடைய பிஸ்னஸை பற்றி பேச வேண்டாம். என் பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்ப்பா. எனக்கு உதவி செய்ய மீனாவும் முத்துவும் இருக்காங்க. அவங்க உதவி எனக்கு போதும். என்னை புரிஞ்சிக்காம என்னை கண்டுக்காம என் பிஸ்னஸை பற்றி யோசிக்காமல் இருக்கிற ரவி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வராமல் இருந்தால் தான் எனக்கு நல்லது. நானும் கண்டிப்பாக முன்னேறுவேன்ல. என்னாலேயும் சம்பாதிக்க முடியும், நல்ல பிஸ்னஸை பார்த்துக்க முடியும்னு ரவிக்கு தெரிய வரும்ல. அப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ரவி என்னை தேடி வருவார். அது வரைக்கும் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சா என்னை பற்றி நீங்கள் ரவிக்கிட்டேயும் பேச வேண்டாம். எனக்கு உதவி செய்யணும்னு என் மாமியார்கிட்டையும் பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாசுதேவன் வந்து என் பொண்ணுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினா ரவி மாப்பிள்ள தான் புரிஞ்சுக்கலன்னு பார்த்தேன். ஆனால் ஸ்ருதியே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு வாசுதேவன். கிரிஷ் மகேஸ்வரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தரீங்களா? எங்கள் அம்மாவை வர சொல்லணும். என்னை எங்கள் அம்மா வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்க்க வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கிரிஷ். உடனே மகேஸ்வரியும் நான் இருக்கேன்ல, நான் கூப்பிட்டு போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிரிஷ் வந்து மகேஸ்வரியை கேள்வி கேட்குறான். நீங்கள் தான் என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது என்னை நீங்கள் நல்லா தான் கவனிக்கிறீங்க. நீங்கள் என்னை பார்த்துக்கிறீங்கன்ற நம்பிக்கையில் எங்கள் அம்மா என்னை பார்க்க வரதே இல்லை. ஆனால் வெளியில் போகணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அம்மா கூட. ஆனால் நீங்கள் என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்கள் அம்மா தான் வரணும் அப்படின்னு கிரிஷ் வந்து ரொம்ப அடம்பிடிக்கிறான். உடனே ரோகிணியோட அம்மாவும் கிரிஷ்கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, உங்கள் அம்மா ரோகிணிக்கு நிறைய வேலை இருக்கும்னு. அதனால தான் ரோகிணியால் வர முடியல. ரோகிணி நல்லா வந்து சம்பாதிச்சா தானே உங்கள் அம்மா வந்து உன்னை பார்த்துக்க முடியும் கிரிஷ். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருக்கணும்னு சொல்லும்போது, ஏன் முத்து மாமாவும் மீனாத்தையும் நல்ல வேலை செய்வாங்க. ஆனால் நான் ஆசைப்பட்டு என்னை வெளியில் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக என்னை கூப்பிட்டு போவாங்க. அவங்களும் தானே வந்து வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. எங்கள் அம்மா ஒன்றும் வெளியூரில் இல்லையே, அவங்க எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லிட்டு தானே இருக்காங்க. பக்கத்தில் தானே இருக்காங்க. என்னை வந்து பார்த்தா தப்பு இல்லைல்ல. நானும் எங்கள் அம்மா கூட வெளியில் போகணும், பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன்ல. எப்பயுமே பாட்டி எனக்காக சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்தால் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு ரொம்பவே ஆசையாக பார்த்துட்டு இருந்தா எங்கள் அம்மா வரவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் கண்டிப்பாக எங்கள் அம்மா வரணும், என்னை வெளியில் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ரொம்பவே அடம்பிடிக்கிறதுனால உடனே மகேஸ்வரியும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ தான் இங்கே மனோஜோட கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்லருக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வருவேன்னு இங்கே வந்து கிரிஷ் வந்து உனக்காக பார்த்துக்கிட்டே இருக்கான். நீ எப்போ வருவ? இல்லை கிரிஷ் வெளியில் போகணும்னு ஆசைப்பட்றான், அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க மகேஸ்வரி. உடனே ரோகிணி, மகேஸ்வரி என் நிலைமை என்னன்னு உனக்கு தான் புரியும். எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் உடனே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கிரிஷ் கண்டிப்பாக என்னை புரிஞ்சிக்கவே மாட்டான். எனக்கு நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படியாவது கிரிஷை பார்க்க வரணும்னு நினச்சேன். என் மாமியார் வேற எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்போ வீட்டுக்கு வருவேன்? நிறையா வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். மீனா வேற டெக்கரேஷன் ஆர்டருக்காக கிளம்பி போனதால் இன்னைக்கு வீட்டு வேலையை நீ தான் பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கேன். நான் உன் வீட்டுக்கு வர்றது என் மாமியாருக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகுன்னு உனக்கு தான் தெரியுமே. ஆனாலும் என் ஃப்ரெண்டு மகேஸ்வரியை பார்க்க தான் போகிறேன்னு நான் சமாளித்தாலும் என் பையன் கிருஷை தான் பார்க்க வரேன், என் அம்மாவை தான் பார்க்க வரேன்னு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் சும்மா விடுவாங்களா? அதனால் கொஞ்ச நாள் நான் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் என் வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதுல்ல? மீனா முத்து இப்போ நல்லா சம்பாதிக்கணும்னு கிடைக்கிற வேலை எல்லாத்தையும் செய்கிறாங்க. மீனாவும் புது பிஸ்னஸ் ஆரம்பித்ததால இப்போ கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்கிறத விட நல்லபடியாக முன்னேறணுன்றதுனால அவங்க ஒவ்வொரு ஆர்டருக்காகவும் ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நான் தான் எந்த வேலையும் செய்யாமல் இருக்குன்னு வீட்டு வேலையை செய்ய வைக்கணும்னு என் மாமியார் நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படி கிறிஷை பார்க்க வர முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஏன் பேசாமல் கிறிஷை வெளியில் கூப்பிட்டு போ, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் உனக்கு பணம் வந்து அனுப்பி வைக்கிறேன். கிறிஷுக்கு தேவையான எல்லாத்தையும் நீ வாங்கி கொடு. கிறிஷ் எங்கே போனாலும் கண்டிப்பாக ஆசைப்படுறானோ எல்லா இடத்துக்கும் நீ கூட்டிகிட்டு போ. அதுக்கப்புறம் கிறிஷ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். இப்படி வந்து அடம்பிடிக்க மாட்டான். கிறிஷ் ரொம்ப பாவம், என்னை பார்க்கணுன்னு நினச்சாலும் என்னால் தான் வர முடியல அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க.
உடனே மகேஸ்வரியும், சரி உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது. கிரிஷ் எங்கெங்கே போனான்னு நான் உனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இல்லைனா கிரிஷ் வந்து பேசி உன்னுடைய ஃபோனுக்கு அனுப்புவான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ என் பையன் வந்து நல்லபடியாக படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அவன் வாழ்க்கையில் கிரிஷ் வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகேஸ்வரிக்கு இங்கே வந்து எப்படியாவது நன்றி சொல்லணும். மகேஸ்வரியால் தான் இப்போ நான் பிரச்சனை இல்லாமல் என் வாழ்க்கையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி நினைக்கிறாங்க. உடனே மகேஸ்வரி சொல்கிறாங்க, அம்மா கிறிஷை கூப்பிட்டு நம்ம வெளியில் போயிட்டு வரலாமே. அப்பப்போ கிறிஷ் வந்து வேணும்னா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பேசட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி. கிறிஷும் ரொம்ப யோசிக்கிறான். ரோகிணியால் வர முடியாதுன்னு எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுப்பேன். ஆனால் கிறிஷால் புரிஞ்சுக்க முடியாதுல்ல, அதனால் வெளியில் கூப்பிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் வந்து கிறிஷ் நல்லா வெளியில் வந்தால் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். ரோகிணியை பற்றி பேச மாட்டான். வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அடம்பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு இங்கே ரோகிணியோட அம்மா சொன்னதால் இங்கே கிறிஷோட பாட்டி மகேஸ்வரின்னு எல்லாருமே வெளியில் போகிறாங்க. கிறிஷ் எங்கெல்லாம் ஆசைப்படுறானோ என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறானோ ரோகிணி பணம் கொடுத்ததுனால இங்கே கிறிஷுக்கு எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. உடனே கிறிஷும் ரொம்ப ஆசையாக என் அம்மாவுக்கு நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு தெரியணும்ல, எல்லாத்தையுமே அவங்க ஃபோனுக்கு அனுப்பணும். நான் எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு எல்லாமே என் அம்மாவுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் எங்கள் அம்மாவுக்கு நான் அனுப்பி வைக்க போகிறேன். அம்மா இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என் கூட அம்மா வரலை, ஆனாலும் நான் சந்தோஷமாக இருந்தேன் என் அம்மாவுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மகேஸ்வரி கூட கிளம்பி போன கிறிஷும் அங்கே வந்து தன்னுடைய பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். விஜயா வர சொன்னதால் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ரோகிணி, அத்தை வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு வர சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் சொன்னாதான் உனக்கு தெரியுமா, முத்துவும் மீனாவும் நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வேறு வருதான். ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் நிறைய வந்திருக்குன்னு கிளம்பி போன மீனா இன்னும் வீட்டுக்கு வரல. மீனாவை நம்பிக்கிட்டே இருந்தால் எப்படி சாப்பிட முடியும்? நீ தான் சமைக்கணும், புரியுதுல்ல? இத்தனை நாள் மீனா சமைச்சு கொடுத்தா, இனி மீனா பிஸ்னஸ் செய்கிறதுனால அப்பப்போ வீட்டுக்கு கூட வர முடியாது. முத்து கூட இருக்கிறதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வருவாளாம். வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் உனக்கு வந்து நேரம் இருந்தால் நீ வெளியில் இருக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லும்போது, எனக்கு சமைக்கவே தெரியாது, சமைச்சு கொடுத்தா அதுக்கு வேற திட்டுவாங்களே, எப்படி தான் மீனா தனியாக இருந்து இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சாங்களோ தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே விஜயாவும், என்ன ரோகிணி பார்த்துக்கிட்டே நிற்கிற, மீனா வர வரைக்கும் இப்படியே நின்றுட்டே இருந்தா அப்புறம் நீ வேலையெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் சமைச்சு கொடுப்பேன், ஆனால் சமைச்சு கொடுக்குற சாப்பாடு சரியில்லைன்னு நீங்கள் தேவையில்லாமல் பேசுவீங்களே, அதான் யோசிக்கிறேன். நான் வேணும்னா மீனா கிட்ட நல்லா சமையலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சமைக்கட்டுமான்னு கேட்க, அப்போ அது வரைக்கும் நாங்கள் சாப்பிடாமே இருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க, உடனே இங்கே ரோகிணியும், அத்தை அதான் ஸ்ருதி புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, நீங்கள் சொன்னீங்கன்னா தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்கல்லன்னு கேட்க, நீ சொல்கிறதும் சரிதான், ஆனால் இன்றைக்கி அப்படி செய்யலாம், தினமும் அப்படிலாம் சொன்னால் அப்புறம் அவங்க வந்து ஸ்ருதி ரொம்ப கோவப்படுவான்னு சொல்ல, அந்த சாப்பாடுக்கு நம்ம பணம் கொடுக்க போகிறோம், அப்புறம் ஸ்ருதி ஏன் கேள்வி கேட்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இப்படி ஸ்ருதிக்கிட்ட தினமும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்ல முடியாது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நாளைக்கு நான் மீனா கிட்ட என்னென்னு எப்படி சமைக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், இனி வீட்டு வேலையை பொறுப்பாக நான் பார்த்துக்கிறேன் அத்தை, இன்றைக்கி மட்டும் வந்து ஸ்ருதிக்கிட்ட சொல்லி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க, எப்படியோ இன்றைக்கி சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நாளைக்கு மீனா மறுபடியும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குமோ, விஜயாத்தை ஏன் தான் இப்படி செய்கிறாங்களோ தெரியலன்னு ரோகிணி யோசிக்க, விஜயா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நீ சமைக்க வேண்டாம், மற்ற வேலையெல்லாம் பார்க்கணுன்னு ரோகிணிக்கிட்ட ஒவ்வொரு வேலையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணியால் அந்த வேலையை செய்ய முடியல. மீனா ரொம்ப பாவம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம மீனாவை என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், இப்போ தான் புரியுது மீனாவோட கஷ்டம் என்னன்னு. ஆனால் தனியாகவே இருந்து மீனா அவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் பொறுப்பான மருமகன் இப்போ தான் எனக்கு புரிய வருது. ஆனால் என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லி ஆகணும், எப்படியாவது நான் இந்த வீட்டு வேலையை செய்யவே கூடாதுன்னு மனோஜ் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக விஜயத்தை வந்து புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் என்ன செய்ய, இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் போல், ஒவ்வொரு வேலையாக சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது போலையே அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. விஜயா சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு ரோகிணி போகும்போது மனோஜ் வராரு. என்ன ரோகிணி வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்ட போல், பரவாயில்ல இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கல, அப்போ வீட்டு வேலையெல்லாம் மீனா செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒன்றை மாதிரி ரெஸ்ட் எடுக்க எனக்கு நேரமே இல்லை தெரியுமா, நான் தான் கஷ்டப்படுறேன், நிறைய பிஸ்னஸ் செய்கிறேன்ல, அதான் எனக்கு டயர்டாக இருக்குது, சீக்கிரமாக காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜ், நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன்னு நினைக்கிறியா,
வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போயாவது ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும்போது நீயும் வந்து வேலை சொல்லிட்டு இருக்கல்ல அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிற? வீட்டு வேலையெல்லாம் மீனா தானே பார்ப்பாங்க, நீ எதுக்கு செஞ்சேன்னு கேட்கும்போது, மீனா இப்போ நல்ல பிஸ்னஸ் செய்கிறாங்களாம், அதனால் அவங்க வீட்டு வேலையை பார்க்க மாட்டாங்களாம். உங்கள் அம்மா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் என்ன கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் அம்மா என்ன தான் இனி வீட்டு வேலையை செய்ய வைப்பாங்களாம். நான் தான் சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கணுமான்னு சொல்லும்போது, அப்போ நீ தான் சமைச்சியா? அப்புறம் எப்படி ரோகிணி சாப்பிட முடியும்? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் நமக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? எனக்கு சமைக்க தெரியாது தான், அதுக்காக நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி பேசுகிற உங்கள் அம்மா மாதிரியே. அதெல்லாம் ஸ்ருதிக்கிட்ட சொல்லியாச்சு, சாப்பாடை ஸ்ருதி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் தினமும் என்னால் இந்த வேலையை பார்க்க முடியாது. நீயே உங்கள் அம்மா கிட்ட பேசு, புரிய வை. இல்லைனா மீனா பார்க்குற வேலையை நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் உன் கடைக்கு வர முடியாது. அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும். நீ எப்பயும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு தெரியும். இப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் எனக்காக பேசாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக இனி நான் வெளியில் வேலைக்கு போகவே முடியாது. உன்னுடைய கடைக்கும் வர முடியாது, என்னுடைய பார்லருக்கும் போக முடியாது. நான் தான் கஷ்டப்படணும், உனக்கு தெரியும்ல. அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீயும் பார்க்க மாட்ட. உனக்கு கடையில் ஏதாவது பிரச்சனைனா பணம் கொடுக்கணும்ல, நீ என்கிட்ட தானே உதவி கேட்ப. அப்போ நான் சம்பாதிக்கணுமா வேண்டாமான்னு சொல்லும்போது, கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும். ஆனால் அம்மா ஏன் இப்படிலாம் யோசிக்கிறாங்க? மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வேற சொல்கிறியே. வர வர அம்மா மீனா நல்லா வந்து பிஸ்னஸ் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு மனசு மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்கிட்டயும் சொன்னேன், நீயும் மீனா மாதிரி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு. என் பேச்சை கேட்டியா? இப்போ பாரு உன்னுடைய நிலைமை என்னன்னு. நீ வீட்டு வேலையெல்லாம் பார்க்குற, மீனா சந்தோஷமாக தன்னுடைய பிஸ்னஸை கவனிக்கிறாங்க. இப்படிலாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல, நீயும் எதிர்பார்க்கல. நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், அது எப்படி அம்மா வந்து இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அங்கே விஜயா வராங்க. என்ன மனோஜ், என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, அம்மா எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் என்னம்மா அவங்கள வந்து எதிர்த்து பேச போகிறேன். ரோகிணி, அம்மாவுக்கும் எனக்கும் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாமல் விஜயா வந்த உடனே இங்கே மனோஜ் இப்படி பேசுகிறதுனால ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன மனோஜ், இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்த? எனக்காக உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன். உங்கள் அம்மா வந்த உடனே நீ வந்து என்னை பற்றி பேசாமல் எனக்காக சப்போர்ட் பண்ணாமல் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கியே மனோஜ், அப்போ நான் உன்னை நம்பவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக கிச்சனுக்கு போகிற ரோகிணி இங்கே மனோஜுக்கும் விஜயாவுக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜால் பேசவும் முடியல, ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியலையே. ஆனால் ரோகிணி என்னை பார்த்து ரொம்ப கோவப்படுறாளே, என்ன செய்யன்னு தெரியலன்னு யோசிக்கிறாரு மனோஜ். விஜயா சொன்ன மாதிரியே ஸ்ருதியும் அவங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. உடனே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. உடனே அண்ணாமலையும் முத்துவும் மீனாவும் எங்கே போயிருக்காங்க விஜயா, உனக்கு தெரியுமான்னு கேட்க, எங்கெங்க சொல்கிறாங்க, நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பி போனவங்க இன்னும் வரல. வீட்டு வேலையெல்லாம் ரோகிணி தான் பார்க்கணுன்னு இன்றைக்கி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான், மீனா மட்டும் தானே இத்தனை நாள் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, இனி ரோகிணியும் வீட்டு வேலையை பார்த்தா தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்ல. உடனே ரவியும், அப்பா நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன்ப்பா, அவங்க கொஞ்ச நேரம் கழித்து வந்துடுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே உடனே விஜயா கிட்ட சொல்கிறாங்க, முத்துவும் மீனாவும் எங்கே போயிருக்காங்க, அவங்க ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நல்ல மாமியாராக இருந்து நீ தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் விஜயா. அதை விட்டுட்டு அவங்க எங்கே போயிருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்கிற பற்றியா, உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியல, நீ தான் வீட்டில் இருக்க, யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பொறுப்பானவங்களாக இருக்கிறாங்க, நீங்கள் தானே எப்பயும் பாராட்டி பேசுவீங்க, பொறுப்பாக வேலையை பார்க்க போயிருக்காங்க, வருவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க. உடனே ரவியும், பரவாயில்லையே, இங்கே வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் என்னை விட நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க, ஸ்ருதி அதனால தான் நான் வரலனாலும் பரவாயில்ல, பிஸ்னஸை நானே பார்த்துப்பேன்னு பேசிகிட்டு இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு ரவி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பும்போது உடனே இங்கே வந்து ரோகிணி சொல்கிறாங்க, சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, வர வர உங்கள் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தினமும் வந்து சாப்பிடலான்னு கூட தோணுது அப்படின்னு சொல்ல. உடனே விஜயாவும், உன்கிட்ட அவ்வளோ வருமானம் இருக்கா, இல்லை நீ நல்லா சம்பாதிக்கிறியா, இல்லை பெரிய பிஸ்னஸ் செஞ்சு ஓனராக இருக்கியான்னு கேட்க, அத்தை இல்லத்தை பாராட்டி பேசுகிறதுக்காக அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அப்படிலாம் நீ பேசவே கூடாது, வீட்டு வேலையை செஞ்சுட்டு இனி வெளியில் இருக்க வேலையை பார்க்க உன்னால் போக முடியுமோ முடியாதோ, நீ எல்லாம் இப்படி பேசக்கூடாது, இனி வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்குற வழியை பாரு, நல்லபடியாக வந்து சமைச்சு கொடுக்குற வழியை பாரு, புரியுதா, இப்படியெல்லாம் நீ பேசினா ஸ்ருதி உனக்காக தினமும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டா, புரியுதில்ல, ஸ்ருதி வந்து அவளோட பிஸ்னஸை பார்க்குற மாதிரியே மீனாவும் தன்னுடைய பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டா,
நீ தான் பொறுப்பு இல்லாமல் இருக்க, அதனால வீட்டு வேலையை நீயே பார்த்துக்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா ஸ்ருதி அப்படின்னு பாராட்டி பேசிட்டு எல்லாரும் போகும்போது ரவி சொல்கிறாங்க, ஆமாம், என்னை விட நல்லா தான் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த ஸ்ருதி என்னை கண்டுக்காமல் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கால. பரவாயில்ல, அவங்க அப்பா கொடுத்த பணத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா. அவள் வேலையை பார்க்கட்டும், நாம் நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு அவங்க பிரச்சனை செய்யாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு ரவி நினைக்கிறாரு. மீனாவும் முத்துவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலையும், என்னப்பா முத்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இல்லைப்பா வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணும்ல, முன்னாடி எங்களுக்கு வேலையே இருக்காது. எங்கள் டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கிறீன்னு மீனா ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனால் இப்போ அப்படி இல்லைப்பா, எங்களுக்கு ஸ்ருதி செஞ்ச உதவியால் நிறைய ஆர்டர் கிடைக்கிது. அதனால தான் வீட்டுக்கு வரக்கூட நேரம் இல்லாமல் மீனாவுக்கு நான் உதவி செய்கிறது, மீனா வேலையில் எனக்கு உதவி செய்கிறதுன்னு ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு நல்ல வருமானம் வருதுப்பா, வேணும்னா பாருங்கன்னு அவங்களுக்கு கிடைச்ச வருமானத்தை, அந்த பணத்தை அண்ணாமலை கிட்ட வந்து கொடுக்குறாங்க. உடனே மீனா, உன்னுடைய திறமைக்காக தாமா இந்த பணம் கிடச்சிருக்கு, இந்த வருமானம் உனக்கு வருது, பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. முத்து உன்னை விட்டு கொடுக்காம உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான் பார்த்தியா, அதனால் 2 பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இதே மாதிரி ரவியும் ஸ்ருதியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வேலையை பார்த்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ பாரு, இங்கே வந்து ஸ்ருதி வந்து வேலையை பார்த்துட்டு வந்து இங்கே ரவி கிட்ட பேசுகிறதில்ல. அதே மாதிரி ரவியும் ஸ்ருதியோட வேலையை கண்டுக்காமல் அவன் வேலை தான் முக்கியம்னு இருக்கான். அப்படி நீங்கள் இருக்கவே கூடாது, உங்களை பார்க்க சந்தோஷமாக இருக்குது, இதே மாதிரி ரவியும் ஸ்ருதியும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு பாராட்டி பேசிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு அண்ணாமலையும். உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா இதே மாதிரி நம்ம நல்லா சம்பாதிக்கணும் மீனா. அம்மாவாக இருக்கட்டும், மனோஜ், ஏன் அந்த பார்லர்லம்மா எல்லாரும் நம்மளை எப்படிலாம் பேசினாங்க, இப்போ வந்து பார்த்தரல அப்பாவே பாராட்டி பேசிட்டு போகிறாங்க. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம முன்னேறுவோன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு மீனா அப்படின்னு சொல்ல, நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம்ல, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, வேலை நிறையா செஞ்சதுனால ரோகிணி அவங்க ஃபோனை வெளியிலேயே வச்சுட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே கிறிஷ் வந்து ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னதெல்லாம் ரோகிணி மறந்துட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் கிறிஷ் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக மகேஸ்வரி கிறிஷை வெளியில் கூப்பிட்டு போனது, ரோகிணி சொன்ன மாதிரியே கிறிஷுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்ததுன்னு கிறிஷ் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்க, உடனே ரோகிணி கிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு நினச்சி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ரோகிணியோட ஃபோன் வெளியில் இருந்ததால் ரோகிணி அதை எடுத்து பேசவும் முடியாமல் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. உடனே வந்து கிறிஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அம்மா, எனக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து நீங்கள் தானே வாங்கி கொடுக்க சொன்னீங்க, இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நாளைக்கு என்னை பார்க்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டியும் நானும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், அதனால் என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்க்குறதுக்காக வரணுமா அப்படின்னு சொல்லி கிறிஷ் வந்து பேசி அனுப்பிட்டுருக்கான். இதெல்லாம் தெரியாத ரோகிணி இங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்க. உடனே இங்கே விஜயா வந்து நல்லா எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ரோகிணிக்கும் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து கிறிஷ் பேசிட்டு ஃபோனையும் வச்சிடுறான். அந்த சமயம் இங்கே கிறிஷோட பாட்டி நினைக்கிறாங்க, ரோகிணி வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனால் ரோகிணி வரலனாலும் இன்றைக்கி கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்க எனக்கும் நிம்மதியாக இருந்தது. பரவாயில்ல, ரோகிணி வரலனாலும் ஃப்ரெண்டுக்கிட்டையாவது சொல்லி வெளியில் கூப்பிட்டு போகிறதுக்காக இப்படியெல்லாம் ஏற்பாடெல்லாம் செஞ்சாலே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால இங்கே கிறிஷோட பாட்டியும் சந்தோஷமாக இருக்காங்க. மீனா எப்பயும் போல் சீக்கிரமாக தன்னுடைய வேலைக்கு கிளம்பணும்னு கிச்சனில் வேலை பார்க்குறது, வீட்டு வேலையை செய்கிறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்க, ரோகிணி ரொம்ப நேரம் ஆகுது, இன்னுமா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா அப்படின்னு இங்கே வந்து விஜயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி ஏன் வரல அப்படின்னு மனோஜ், ரோகிணியை வேலை செய்ய வர சொல்லு அப்படின்னு கூப்பிடும்போது, உடனே இங்கே ரோகிணியும், என்னது மறுபடியும் வேலை செய்யணுமா, ஏன் மீனா கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிளம்ப வேண்டியதானே, மீனா நேற்று நிறைய வேலை இருக்குன்னு சொன்னதுனால போனால் போதுன்னு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன், இப்படியே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீட்டு வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இங்கே வந்து கிறிஷ் மறுபடியும் ஃபோன் பண்ண ஆரம்பிக்க, உடனே இங்கே விஜயாவும், யார் இந்த ரோகிணிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த ரோகிணியும் வரமாட்டேங்கிறா, நாம் எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கிறிஷ் வந்து கேட்கும்போது, யார் பேசுகிறது அப்படின்னு கேட்க, நான் கிறிஷ் பேசுகிறேன், எங்கள் அம்மா ரோகிணி எங்கே, அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது ரோகிணி உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க, உடனே கிறிஷோட பாட்டியும், கிறிஷ் யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்குறாங்க. நான் அம்மா கிட்ட பேசணுன்னு ஃபோன் பண்ண பாட்டி, யாருன்னு தெரியல, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க, அதான் எங்கள் அம்மா ரோகிணி கிட்ட பேசணுன்னு சொன்னேன் அப்படின்னு பேசுகிற எல்லாத்தையும் விஜயா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன கிறிஷ் பேசணுன்னு சொல்கிறான், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா ரோகிணி கிட்ட பேசணுன்னு சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியலையே,
இங்கே வந்து ரோகிணி கிட்ட கிறிஷ் எதுக்கு பேசணும், அவங்க பாட்டியும் பேசுகிறது எனக்கு தெளிவாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோனை வாங்கிடுறாங்க கிறிஷோட பாட்டி. உடனே இங்கே ரொம்ப சந்தேகமாக அப்படி என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையே, அப்போ ரோகிணியோட பையன் கிறிஷா இருக்குமா என்ன, கிறிஷ் வந்து ஃபோன் பண்ணியிருக்கானா தெரியாமல் பண்ணியிருக்க மாட்டானேன்னு இங்கே ரோகிணியோட ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போன்னு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்க ஆரம்பிக்க அங்கே மீனாவும் ஸ்ருதியும் வந்து நிற்கிறாங்க. என்னம்மா ஸ்ருதி, இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்ல, ரோகிணியோட ஃபோனை நீங்கள் ஏன் பார்க்கணும், ரோகிணி வரட்டும் ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இல்லை இப்போ கிறிஷ் ஃபோன் பண்ணான்னு சொல்ல உடனே மீனாவும், கிறிஷ் எதுக்கு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணணும், எனக்கும் இங்கே வந்து உங்கள் பையன் முத்துவுக்கும் தான் அப்பப்போ கிறிஷ் வந்து ஃபோன் பண்ணுவான், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லி விஜயா சொல்கிறத யாருமே நம்பலை. உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. நான் சொன்னது எல்லாமே உண்மை தான், வேணும்னா இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு மீனா உனக்கு பார்க்க தெரியாதுன்னு வையேன், ஸ்ருதி நீயாவது பாரு அப்படின்னு சொல்ல ஒவ்வொன்றா ஸ்ருதி எடுத்து பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் கிறிஷ் அனுப்பின அங்கே வந்து ஒவ்வொன்றையும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிறிஷ் பேசி அனுப்புனதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது ரோகிணி வேறு யாரும் இல்லை, கிறிஷோட பையன்தான், கிறிஷோட அம்மா தான் ரோகிணி. அதனால தான் கிறிஷ் வந்து ரொம்ப ஆசையாக ரோகிணி கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணியிருக்கான். விஜயாத்தை ஃபோன் எடுத்த உடனே அவங்க உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கிறிஷோட பாட்டி ஃபோனை வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் வெளியில் போனது, ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி கிட்ட பேசுனதுன்னு எல்லாமே அவங்க பார்த்து ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அப்போ ரோகிணி இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்திருக்கால, நான் தான் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்காம அவளை ரொம்ப நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அவ்வளோ கோவமாக இங்கே வந்து மீனா ஸ்ருதின்னு எல்லாம் பேரெதிர்ச்சியோட பார்த்துட்ருக்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல கிறிஷ் தான் ஃபோன் பண்ணான்னு, பார்த்தீங்களா, ரோகிணி வேறு யாரும் இல்லை கிறிஷோட அம்மா, அதனால தான் கிறிஷ் வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணியிருக்கான். இதெல்லாம் தெரியாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காள் ரோகிணி, வரட்டும் நான் பேசிக்கிறேன்னு சொல்ல உடனே மனோஜ், அம்மா என்னம்மா எதுக்குமா ரோகிணியை கூப்பிட்றீங்க, நேற்று நிறைய வேலை சொன்னீங்கல்ல, அதான் ரோகிணி வந்து ரொம்ப டயர்டாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறாமா, இப்போ ரோகிணி வந்து வரமாட்டான்னு சொல்ல, ரோகிணி வரணும், ரோகிணியோட பையன் கிறிஷ் வந்து ஃபோன் பண்ணுறான்னு சொல்லு, ரோகிணி வருவா அப்படின்னு சொல்ல, என்னது ரோகிணியோட பையன் கிறிஷா, என்னம்மா பேசுகிறீங்கன்னு கேட்க உடனே ரோகிணி இங்கே வா, அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாரு. உடனே அங்கே வந்த ரோகிணி, அத்தை என்னத்தன்னு கேட்க, நீ வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நீ இந்த வீட்லேயே இருக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. அத்தை நான் என்ன தப்பு செஞ்சேன், இவ்வளோ சீக்கிரமாக என்னை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்கிறீங்களா, அத்தை நான் செய்கிறேன் த, ஆனால் இப்படி பேசுகிறது எனக்கு புரியலன்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க, கிறிஷ் யாருங்க அப்படின்னு கேட்க, என்ன மீனா உங்களுக்கு தெரியாதா, கிறிஷை நீங்கள் தானே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது, இப்போ உண்மையை சொல்லுங்கள், கிறிஷ் உங்கள் பையன் தானே, அந்த உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்கலங்க, விஜயாத்தையே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க, விஜயாத்தை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ரோகிணின்னு சொல்ல, என்ன பேசுகிறீங்கன்னு கேட்க உடனே விஜயா ஃபோன் எடுத்து ரோகிணி கிட்ட காமிக்கிறாங்க. உன்னுடைய ஃபோன் தானே, உன் பையன் கிறிஷ் தானே உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், பாரு தெளிவாக எனக்கு நீ உண்மையை இப்போ சொல்லி தான் ஆகணும், நீ வந்து பொய் சொல்லலான்னு நினச்ச அவ்வளவுதானே சொல்ல, அப்போ கிறிஷ் வந்து இப்போ ஃபோன் பண்ணானா, ஏற்கனவே அவன் வெளியில் போனதுன்னு எல்லாமே அவன் பேசியிருக்கானே, இதெல்லாம் இவங்க கேட்டுட்டாங்களா, வசமாக மாட்டிக்கிட்டேன், இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ், நான் சொல்கிறேன் மனோஜ், உண்மை என்ன சொல்கிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அம்மா என்ன சொல்கிறாங்களோ நீ அதுக்கு முதல்ல அம்மா சொல்கிறதெல்லாம் சரிதானா, நீ வந்து உண்மையை மறைச்சியா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் கிறிஷ் என்னோட பையன்தான் மனோஜ், ஆனால் என்ன உண்மைன்னு நான் தெளிவாக சொல்கிறேன், அப்போ நீ என்னை புரிஞ்சுப்பல அப்படின்னு சொல்ல, இதை விட நான் புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது, அதான் அம்மாவே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களே, மீனாவோ இல்லை முத்துவோ இல்லை ஸ்ருதியோ யாராவது உண்மையை கண்டுபிடிச்சிருந்தா நீ போய் சொல்லி ஏமாத்திருப்ப, நல்ல வேலை இந்த உண்மை எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு, இல்லைன்னா நான் கூட நம்பியிருக்கவே மாட்டேன், அம்மா பாருங்கம்மா இந்த ரோகிணி என்னென்ன செஞ்சுருக்கான்னு சொல்ல, கிறிஷ் உன்னுடைய பையன், உன் பையன் கிறிஷையும் உன் அம்மாவையும் உன்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் தங்க வச்சுட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கிற, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிற, ஆனால் உனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னல, சொந்தக்காரங்க கூட இல்லைன்னு சொன்னல, உன் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு என்னென்ன பொய் சொன்னேன், இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நீ யார் எப்படிப்பட்டவன்னு, இதுக்கு மேலே பொய் சொன்னேன் அவ்வளவுதான், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நீ வந்து இல்லை நான் சொல்கிறது எல்லாமே பொய் தான் நீ சொன்னாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அத்தை நான் இனி பொய் சொல்ல விரும்பலை, நான் உண்மையவே சொல்லிடுறேனே, இதுக்கு மேலேயும் நான் எதுக்கத்த உண்மையை மறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ உண்மையை சொல்லுன்னு சொல்கிறாங்க விஜயா. மனோஜ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் வந்து இந்த உண்மையை சொல்லியிருந்தா எப்படி வந்து விஜயாத்தை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால தான் நான் வந்து கிறிஷை பற்றியும் சொல்லலை, என்னுடைய அம்மாவை பற்றியும் நான் பேசவே இல்லை, அதனால தானே நீ வந்து நம்பி என்னை கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல, அதுதான் என்னுடைய தப்பு, நான் தான் உன்னை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன், ஆனால் இப்போ உன்னை பற்றி தெளிவாக எனக்கு தெரிய வந்துருச்சு, இதுக்கு மேலே பேசினேன் அவ்வளவுதான்,
மீனா, முத்து, ஸ்ருதின்னு எல்லாரும் முன்னாடி என்னை தலகுனிய வச்சுட்டல்ல. நீ வந்து என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சந்தோஷமாக என்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், உன்னால தான் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன், தலை குனிஞ்சு நிற்கிறேன். உன்னால மட்டும்தான் எனக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு. மனோஜ் மட்டும் இல்லாமல் விஜயாவும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. இங்கே உடனே பதில் பேச முடியாமல் விஜயா கிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க ரோகிணி. உடனே மீனா ரொம்ப கோவமா, என்ன ரோகிணி இதெல்லாம்? உங்கள் பையன் கிருஷிக்கு அவ்வளோ பிரச்சனை வந்தது. அப்போ நீங்கள் அங்கே கிருஷிக்காக சப்போர்ட் பண்ண வரவே இல்லை. சப்போர்ட் பண்ண எங்களையும் மதித்து பேசவே இல்லை. இப்போ தானே தெரியுது உங்கள் லட்சணம் என்னன்னு. இதுக்காக தான் நீங்கள் கிருஷை பார்க்க வராமல் இருந்தீங்களா? கிருஷோட வாழ்க்கையை பற்றி அக்கறையே இல்லாமல் இருந்துட்டு உங்கள் வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கல்ல, அதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே ரோகிணி அழுதுகிட்டே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, நன்றி சொல்கிறாங்க. என் பையன் கிருஷோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. ஆனால் நான் வந்து உங்களால் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் எனக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு வீட்டில் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் யாருமே ரோகிணியை மன்னிக்க தயாராக இல்லை. ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் கிட்ட பேசணும், மனோஜோட மனசை மாற்றணும், மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும்னு நினைக்கிறாங்க ரோகிணி.